நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். நம்மை சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டா பயங்கரமான காரியங்கள் நடைபெறும். ஆண்டவர் நம்மை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளலனா பயங்கரமான காரியங்கள் நடைபெறாது. சுதந்திரம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யணும். ஆண்டவர் முழுமையுமாக he has to take control of us. Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோடு இருந்து அவர் உங்களுக்காக செய்கிற காரியம் ஒவ்வொரு காரியங்களும் அது பயங்கரமாக இருக்கும் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக என்ன பெரிய மலை இருக்கிறது? ஹல்லேலூயா. மலை போன்ற பிரச்சனைகள், பண கஷ்டம் மலை போல இருக்குங்க, அசைக்கவே முடியல. அதிலிருந்து என்னால் வீண்டு வெளியே வரவே முடியல. என்னுடைய வியாதி மலை போன்று இருக்கிறது, குடும்ப பிரச்சனை மலை போன்று இருக்கிறது, அழுத்தங்கள் அசைக்க முடியாமல் இருக்கு, இன்னும் பல காரியங்கள் மலை போன்று காணப்படுகிறதா? என் பிரியமான தேவஜனமே, இட் மே பி இன்சால்யூபிள் டு யூ. உங்களால் அதை சரி செய்ய முடியாத ஒரு நிலையாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவரால் சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் அ மேட்டர் டு காட். இட் இஸ் நாட் அ மேட்டர் டு காட். ஆண்டவருக்கு இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. He can do anything, he can do everything. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். பரிசுத்த வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய நம்ம பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் நோவாவின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் தண்ணீரினால. அதில் என்ன செய்ய, ஒரு பெரிய ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு. அந்த பேழையை உண்டு பண்ணி நீயும் உன்னுடைய குடும்பத்தார் மாத்திரம் அதற்குள்ளாக நீங்கள் போயிருங்க. அது மாத்திரமல்ல, வசனம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை என்ன செய்வேன், நான் ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவிதமான மாம்சமான ஜீவன்களும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் என்ன செய்ய நீ சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளிட்டபடியெல்லாம் அவன் செய்து அவன் முடித்தான். யோசித்து பாருங்க, ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு ஜோடியாக பேழைக்குள்ளாக கொண்டு வரணும். எப்படி மிருகத்தை உள்ளே கொண்டு வர முடியும்? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நரியை எப்படி பிடிக்க முடியும்? சிங்கத்தை புலியை எப்படி பிடிக்க முடியும்? பறவைகளை எப்படி பிடிக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இது எப்படி நான் செய்வேன்? ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை நீ செய். இந்த மிருகங்கள் ஜோடி ஜோடியாக நீ இந்த பேழைக்குள்ளாக நீ கொண்டு வைத்துக்கொள். கர்த்தர் சொன்னா, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் சொன்னா அது பயங்கரமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு புரியாது அது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம், how is it possible, இது நடக்காது, இது முடியாது,
இது என்னால் செய்ய முடியாத, எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது. இட் இஸ் பியாண்ட் மை திங்கிங். என்னுடைய எண்ணங்களுக்கு, என்னுடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. பெரிய ஒரு மலையை நமக்கு முன்பாக இருந்து அதை அசைத்து அதை கடல்ல போய் போடக்கூடிய ஒரு நிலையாக நம்முடைய பிரச்சனைகள் இருக்கிறது. இது எப்படி முடியும்? என்னால் கொஞ்சம் கூட அசைத்து தொட்டு கூட பார்க்க முடியாத நிலையில் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்னுடைய பிரச்சனை. இதிலிருந்து என்னால் மீண்டு வரவே முடியாது. மீண்டு வர முடியாத ஒரு ஆழத்தில் நான் சிக்கியிருப்பதை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. எப்படி நான் மேலே வருவதனே தெரியலையே. என் பிரியமான தேவஜனமே, உங்களுக்கு எப்படி மேலே வரணும்னு தெரியாது, ஆனால் உங்களை எப்படி மேலே கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நோவாவின் இடத்துல சொல்றாரு, நீ போய் இந்த மிருகங்கள் ஒவ்வொன்றும் ஜோடி ஜோடியாக நீ கொண்டு வந்து உள்ளவை. எப்படி முடியும்? மனுஷீகத்தில் முடியாது, மனுஷ எண்ணத்துல முடியாது, மனுஷ பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளுகிற மனுஷ பலன் உங்களுக்கு உதவி செய்யாது. உங்களுடைய சூழலுக்குள்ளாக நீங்கள் போக உங்களுடைய ஞானத்தை வைத்து ஒரு காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருந்தா, அழகனமாய் கேளுங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தா நீங்கள் செய்கிற காரியங்கள், உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும். Hallelujah. God will make a way where there seems to be no way. வழியே இல்லாத இடத்துல கூட ஆண்டவரால் ஒரு வழியை உண்டு பண்ண முடியும். Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய வேகமாக நாம் பார்க்கலாம். சிறுமையையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, போதும் போதும் போதும். சிறுமையும் எளிமையுமானவர்கள், நம்ம சிறுமையும் எளிமையுமான நபர்கள் ஒண்ணுமே செய்ய முடியல. சாதாரண விஷயத்தை கூட யோசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம். சாதாரண விஷயத்தை பேச முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம். இருதயத்திற்குள்ளாக பலவிதமான பயங்கள் இருக்கிறது. இருதயத்திற்குள்ளாக பலவிதமான கேள்விகள் கடந்து வருகிறது. பலவிதமான யோசனைகள், என்ன செய்யணும்னு தெரியல. ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள்? நம்ம சிறுமையும் எளிமையுமானவர்கள் மறந்து போயிடுறோம். சமையல் பண்ணிகிட்டே இருப்போம், உப்பு போட்டோமான்னு தெரியல. சமையல் பண்ணிகிட்டே இருப்போம், அதில் பருப்பு போட்டோமான்னு கூட தெரியல. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் மறந்து போகிறோம். குக்கர் எத்தனை விசில் வந்ததுன்னு கூட தெரியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கையிலேயே சாவி வச்சுருப்போம், ஃபோன் வச்சுருப்போம், ஆனால் அதை தேடி கொண்டு இருப்போம். ஏன்? சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஒன்றுமே செய்ய முடியல. சாதாரண விஷயம் கூட செய்ய முடியல. சாதாரண ஒரு ஞானம் கூட இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம். சாதாரண புத்தி கூட நம்மளால செயல்படுத்த முடியாத ஒரு நிலை. சின்ன விஷயத்தை கூட செயல்படுத்த முடியல. சாதாரண விஷயத்தை கூட நம்மளால பணத்தை கொண்டு நம்மளால் செய்ய முடியாத ஒரு நிலையான ஒரு நிலை நம்மளுடைய நிலையாக இருக்கிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலுகிறது. தேடுகிறோம், எதையோ தேடுகிறோம், தேடிக்கொண்டே இருக்கிறோம். இன்ன வரைக்கும் தேடுற காரியத்தை கண்டுபிடிக்க முடியல. அநேகர் நிம்மதியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், அநேகர் சந்தோஷத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், அநேகர் சமாதானத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், அநேகர் வாழ்க்கையவே தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். கண்டுபிடிக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேடி கிடையாமல் தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேடி தேடி நீ அலைந்து கொண்டு இருக்கிறாய். நீ தேடி தேடி உன் வாழ்க்கையில், ஐயோ என் வாழ்க்கையில் எப்படியாவது இருந்து நான் மீண்டு வெளியே வருவனா, எப்படியாவது இந்த பிரச்சனைகள் போராட்டத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியுமா என்று வேதனையோடு ஒருவேளை இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தால், என் பிரியமான தேவஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். இன்றைக்கு பலவிதமான அழுத்தத்தில் இருக்கலாம். மன அழுத்தம், பண அழுத்தம், வியாதியின் கொடூரம், இழப்பு, பலவிதமான தாக்கங்கள். ஐயோ என் வாழ்க்கை எப்படியாக முடியும்ன்ற ஒரு கேள்வியோடு ஒருவேளை நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நான் உங்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா.
அவர் சொன்னதுதான். நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னா அவர் ஆசிர்வதியாமல் போகக்கூடிய தேவன் அல்ல. ஆமென். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். என்னென்ன மரம்? கேதுரு மரம், சித்தி மரம், மிருது செடி, ஒளிவ மரம், தேவதாரு விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்கள். இதெல்லாம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு, இதெல்லாம் ஆசீர்வாதம், இதெல்லாம் உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள், நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், சந்தோஷம், சமாதானம், மனநிறைவு, தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. யூ cannot do on your own. உன்னுடைய சொந்தத்தினால, உன்னுடைய ஞானத்தினால, உன்னுடைய புத்தினால, உன்னுடைய பலத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? அது பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நம்மளால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. நோவாவை பார்த்து சொல்றாரு, நீ ஜோடி ஜோடியாக ஒவ்வொரு மிருகத்துல ஒவ்வொரு ஜோடியை நீ கொண்டு வந்து இந்த கப்பலுக்குள்ளாக வை. எப்படி முடியும்? அல்லேலூயா. எப்படிங்க முடியும்? முடியாது. ஆனா கர்த்தர் இருந்தா முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தா அது முடியும். இட் மே பி a big task. பெரிய பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு முன்னாடி பெரிய ஒரு மலை இருக்கு, அசைத்து கூட பார்க்க முடியல. அவ்வளவு விஷயங்கள், தடைகள் இருக்கிறது, பலவிதமான தடைகள், பலவிதமான தடைகள். அந்த தடையை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரே ஒரு தொடுதல், ஆண்டவருடைய ஒரே ஒரு தொடுதல், முன்பாக இருக்கிற மலை அது சமபூமியாக மாறிடும். ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் திஸ் காட், ஜஸ்ட் ஒன் டச். அது எப்பேற்பட்ட சூழலாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லா பணத்தையும் மருத்துவர்களுக்கு கொடுத்தா. அவள் சாப்பிடாத மருந்து இல்லை, அவள் பார்க்காத மருத்துவர்கள் அல்ல, அது அவள் போகாத இடம் இல்லை. 12 வருஷம் யோசித்து பாருங்க. 12 லாங் இயர்ஸ், 12 வருஷம். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி பல வருஷங்கள் பல விஷயங்கள் மாறும்படியாக முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம், எதுவுமே நடக்கல. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. அல்லேலூயா. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. 12 வருஷத்தினுடைய பாடு ஒரு நொடியில மாறினது. அதுதான் பயங்கரமான காரியம். அல்லேலூயா. அதுதான் பயங்கரமான காரியம். என் பிரியமான தேவஜனமே, திஸ் காட் கேன் டூ எனிதிங். இந்த ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். ஆமென். உங்க வாழ்க்கையில எது முடியாமல் இருக்கிறது? எது முடியாமல் இருக்கிறது? நம்ம பார்த்தோமே வாக்குத்தத்த வசனம், அந்த வசனத்தை போடுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட என்ன செய்வேன்? நான் உடன்படிக்கை நான் பண்ணுவேன். அல்லேலூயா. உடன்படிக்கை. கர்த்தருடைய உடன்படிக்கையில் நம்ம இருக்கிறோமா? கர்த்தருடைய உடன்படிக்கையில் நம்ம இருக்கிறோமான்னு யோசித்து பார் சகோதரா, சகோதரி. அந்த உடன்படிக்கையில் இருந்தால் பயங்கரமான காரியங்களை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. எப்படி? அந்த உடன்படிக்கையில் நம்ம இருந்தோம் என்றால் பயங்கரமான காரியங்களை சுதந்திரிக்க முடியும். அந்த 10ஆம் வசனத்திற்கு முன்பதாக உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும்
பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் நம்மை சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டா பயங்கரமான காரியங்கள் நடைபெறும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளலனா பயங்கரமான காரியங்கள் நடைபெறாது. சுதந்திரம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யணும். ஆண்டவர் முழுமையுமாக he has to take control of us. முழுமையுமாக அவருடைய கரத்தின் கிரியைகளாக, அவருடைய கரத்தின் கருவிகளாக நாம் இருக்கணும். he has to control our whole system. முழுமையுமாக அவருடைய கரத்தின் செய்கையாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, அப்படிப்பட்ட நிலை நம்மளுடைய நிறையா இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இயக்குறாரா, இல்லை நம்முடைய வாழ்க்கையை நாம் இயக்குறோமா? நாம் இயக்குனா பயங்கரமான காரியங்கள் நம்ம ஆண்டவர் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது, பிசாசின் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ? கர்த்தர் இயக்காம நாம் இயக்கும் போது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இயக்குனா ஒரு உடன்படிக்கை வரும். அந்த உடன்படிக்கை என்ன செய்யும்? நம்மோடு இருக்கும்படியாக செய்யும். பயங்கரமான காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து நாம் சுதந்திரிக்கும்படியாக செய்யும். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மலை போன்ற சூழலா இருந்தாலும், ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக அவைகள் சமபூமியாக மாறும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம் அழகான ஒரு வசனம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ என்னவ? நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு முன்பாக, கர்த்தருடைய கிருபைக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பாக எதுவுமே நிலையாக நிற்க முடியாது. அல்லேலூயா. இட் மே பி கன்ஃபியூசிங். உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், என்ன செய்யணும்னு தெரியலங்க. கர்த்தர் இருந்தால் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது அவனுடைய நோக்கம் வித்தியாசமாக இருந்தது, எண்ணம் வித்தியாசமாக இருந்தது. ஹிஸ் டாஸ்க் வாஸ் டிஃப்ரெண்ட். அவன் செய்கிற காரியங்களே வித்தியாசமாக இருந்தது. He went in a different path. ஒரு வித்தியாசமான பாதைக்குள்ளாய் அவர் கடந்து வந்தார். என்ன ஆச்சு? ஆண்டவர் வந்தார், ஆண்டவருடைய வெளிச்சம் வந்தது, கர்த்தருடைய சத்தம் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிற காரியத்தை நீ செய்யு. அல்லேலூயா. நான் உனக்கு சொல்லுகிற காரியத்தை நீ செய். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர்? என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு சொல்ற காரியத்தை நீ செய். நீ போ, இந்த இடத்துக்கு போ, இந்த காரியத்தை நீ செய். என்ன நடந்தது? ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தாரு. அவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வேதனையின், அவமானத்தின், போராட்டத்தின் சத்தம் எது வந்தாலும் தைரியமாய் போகும்படியாக, வெற்றியோடு, ஜெயத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, அது எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் அதுல சந்தோஷமாக, உயர்வாக, அதுல வெற்றியோடு ஜெயத்தை காணும்படியாக ஆண்டவர் செய்தார். when you listen to the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் போது, அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கடந்து போகும்போது அவரோடு நிறைய பேர் கூட இருந்தாங்க. நல்ல கவனமாக கேளுங்க. அவர் கூட நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் வெளிச்சத்தை பார்த்தாங்க, எல்லாரும் சத்தத்தை கேட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. எல்லாரும் வெளிச்சத்தை பார்த்தாங்க, எல்லாருக்கும் சத்தம் கேட்டுச்சு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை யாருக்குமே கேட்கல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுச்சு. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நபராக இருந்தா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை செய்வார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி உங்களுடைய வாழ்க்கை இருந்ததுன்னா உடன்படிக்கை வராது. உடன்படிக்கை வரல அப்படின்னா
ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய மழையாக இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய பர்வதமாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களோடு இருந்தா ஆண்டவராகிய கர்த்தர் அதை சமபூமியாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ, எனக்கு முன்பாக இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நான் எப்படி இதை தாண்டி வருவேன்? நீ தாண்டணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் இருந்தா அதை இல்லாம ஆக்கிடுவார். அதை எப்படி நான் ஏறுவேன், எப்படிங்க தாண்டுவேன்? You don't have to climb. You don't have to climb. அதை சமபூமியாக அவர் மாற்றுவார். You don't have to worry. நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 46ஆம் சங்கீதம் 1-3 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், கர்த்தர் உங்களோடு இருந்தா எது உங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். இந்த மாதத்திலே பயங்கரமான பராக்கிரமசாலியாக என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக அவர் செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் 2ஆம் வசனத்தில், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். தேவன் என் ரட்சிப்பு அப்படின்னா தேவன் என்னுடைய விடுதலை. நான் பயப்படாமல் என்ன செய்வேன்? ஆண்டவரை நான் பற்றி கொள்வேன். நான் பயப்படாமல் ஒவ்வொரு காரியத்தை நான் செய்வேன். கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதம், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. இந்த கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவர் இருந்தா எது குறை என்று நீ சொல்லுகிறீங்களோ, எது குறை என்று நீங்கள் சொல்லுகிறீங்களோ அந்த குறையை நிறையாக இந்த ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றுவார். ஆமென். பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும். ஏசாயால பார்க்கிறோம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை பார்க்கிறோம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும். பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும். நீங்கள் எந்த ஆழத்தில் நீங்கள் இருந்தாலும், பண கஷ்டத்தினால, மன கஷ்டத்தினால, வியாதியினால, வேதனையினால, போராட்டத்தினால உங்களுடைய வாழ்க்கை அதால பாதாளத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை என்ன செய்யும்? சமமாக்கப்படும். இட் மே லுக் லைக் எ மவுண்டன். பெரிய மலை போன்ற காரியங்கள் உங்களுடைய கண்ணுக்கு முன்பாக காணப்படலாம். ஆனால் இந்த கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும். யூ ஹாவ் டு கன்ஃபஸ் ஃபெய்த். நீங்கள் விசுவாச அறிக்கையிடணும். அல்லேலூயா. யூ ஹாவ் டு கன்ஃபஸ் ஃபெய்த். கொலோசியர் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்க சொல்லணும், ஐ எம் கம்ப்ளீட் இன் ஹிம். ஆண்டவர் இடத்துல, ஆண்டவர் எனக்குள்ளாய் இருக்கிறதுனால நான் பரிபூரணமாய் இருக்கிறேன். நான் பரிபூரணமாய் இருக்கிறேன். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் எல்லாமே, சகலமும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. சகலமும் ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார். நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன். கஷ்டங்கள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை பரிபூர்ண நிலைக்குள்ளாக என் தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்று யூ ஹாவ் டு ஸ்பீக் ஃபெய்த். நீங்க பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடணும், விசுவாச அறிக்கையிடணும். அல்லேலூயா. ஐ எம் கம்ப்ளீட் இன் ஹிம். அவர் எனக்குள்ளாக இருக்கிறதுனால, நான் அவருக்குள்ளாக இருக்கிறதுனால நான் பரிபூர்ணமாய் நான் இருக்கிறேன். எபேசியர்ல கூட ஒரு வசனம் இருக்கு, 2ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை பாருங்க. எபேசியர் 2:5 அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எவ்வளவுதான் பிரச்சனைகள் என்னை வந்து கீழே தள்ளி என்னை வந்து மரிக்கும்படியான நிலை கடந்து வந்தாலும் சந்தோஷம் அநேகருடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறது. சமாதானம் அநேகருடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறது. நிம்மதி அநேகருடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறது. நீங்க சொல்லுங்க, நான் மரித்து போய் இல்லை, என் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன். என் கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறதுனால நான் உயிரோடு இருக்கிறேன். நான் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நான் இருக்கிறேன். எந்த பிசாசு என்னுடைய சந்தோஷத்தை திருட முடியாது, எந்த பிசாசும் என்னுடைய சமாதானத்தை திருட முடியாது, எந்த பிசாசும் ஆண்டவர் எனக்காக வைத்தவைகளை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. Christ is in me. ஆண்டவராக இயேசு அவர் இன்னும் எனக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். அவர் உயிருள்ள கிறிஸ்துவாக அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். நான் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். எதுவும் ஒன்றும் என்னை செய்ய முடியாது. அதாங்க விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. அதான் கன்ஃபஸ் ஃபெய்த். நீங்க விசுவாச அறிக்கை சொல்லணும். விசுவாச அறிக்கை. ஆமென். நீங்க ஏசாயால கூட ஒரு வசனம் இருக்கு. 54ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. என்ன வசனம்? நம்ம பார்த்தோம், இந்த வருஷத்திற்குரிய வாக்குத்தத்தம். ஆமென். நீதியினால் எப்படி இருப்பேன்? ஸ்திரப்பட்டு இருப்பேன், கொடுமைக்கு தூரமாக இருப்பேன், பயமில்லாத இருப்பேன், திகிலுக்கு தூரமாக இருப்பேன், எதுவும் என்னை அணுகாது. கன்ஃபஸ் ஃபெய்த். விசுவாச அறிக்கை எடுங்க. பயம் என்னை தொட முடியாது, திகில் என்னை தொட முடியாது, நான் ஸ்திரப்பட்டு இருப்பேன். ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எனக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். கன்ஃபஸ் ஃபெய்த். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை. 1 யோவான்ல கூட ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்களேன். தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்க என்ன செய்வதில்லை, அவனை தொடுவதில்லை. I am born of God. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். எந்த பொல்லாங்கனும் என்னை தொட முடியாது, எந்த கொள்ளை நோயும் என்னை தொட முடியாது, எந்த போராட்டமும் என்னை தொட முடியாது. நான் ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிறார். I am been born of Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிறந்திருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. I am a new creation. I am born a new creation. விசுவாச அறிக்கை சொல்லணும். கஷ்டம் வந்தாலே போதும், அவ்வளோதான். நம்ம ஓடி போய் கீழே போய் உட்கார்ந்து அழுது கொண்டு அப்படியே உடைந்து போயிருக்கிறோம். அதுதான் பிசாசு செய்வான். அல்லேலூயா. பிசாசு என்ன செய்வான்? நம்மளை கவலைப்படும்படியாக, வேதனைப்படும்படியாக, நம்ம செயலிழக்கும்படியாக பிசாசு செய்வான். வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். 1 யோவான்ல தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எந்த பொல்லாங்கனோ என்னை தொட முடியாது. Nothing can touch me. ஏன்னா நான் கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். நான் தேவனால் பிறந்தவன். விசுவாச அறிக்கை இடணும். கன்ஃபஸ் ஃபெய்த். 1 கொரிந்தியர்ல கூட ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மை மைண்ட் இஸ் ஆஃப் கிரைஸ்ட். என் சிந்தை ஆண்டவருடைய சிந்தை. எந்த பிசாசின் சிந்தை எங்களுக்குள்ளாய் வராது, கவலையின் சிந்தை வராது, கஷ்டத்தின் சிந்தை வராது, பிசாசின் சிந்தைகள் வராது. ஆண்டவருடைய சிந்தை எங்களுக்குள்ளாய் இருக்கிறது. ஐ ஹாவ் எ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கர்த்தருடைய சிந்தை எங்களுக்குள்ளாய் இருக்கிறது. கவலைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரதான் செய்யும். நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், யூ கேன் சூஸ் டு பி ஹாப்பி. யூ கேன் சூஸ் டு பி ஹாப்பி. அப்படின்னா சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சந்தோஷத்தையும் தேர்ந்தெடுத்துக்கலாம், இல்லை கவலையும் தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி 2 இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி 2 இருக்குது. இதுதான் ஆண்டவர் சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? கரெக்டாக சொல்லுங்கள். ஆதாம் இடத்துல சொல்கிறேன். என்ன தோட்டத்தின் நடுவில் என்ன இருக்குது? 2 விருட்சம் இருக்குது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்கது, அடுத்தது ஜீவ விருட்சம். 2 மரம் இருக்குது. ரைட் இன் த மிடில் ஆஃப் த கார்டன். தோட்டத்தின் நடுவில் 2 மரம் இருக்குது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, அடுத்தது ஜீவ விருட்சத்தின் கனி.